ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பல்புக்கு ரெண்டு சைடும் நம்ம சப்ளை கொடுக்கும்போது அந்த பல்பு க்ளோ ஆகுமா இல்லை பேர்ன் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக நமக்கு கரண்ட் அண்ட் வோல்டேஜ் அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கரண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இல்லைனா எலக்ட்ரான் ஃப்ளோவை தான் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வோல்டேஜ் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ், இதை வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு பல்பை எடுத்துக்கிட்டு அந்த பல்புக்கு சிங்கிள் ஃபேஸ் 230 வோல்ட் ஏசி சப்ளை கொடுக்குறோம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, சிங்கிள் ஃபேஸ் 230 வோல்ட் அப்படின்னா ஃபேஸ் நியூட்ரல், ஃபேஸுக்கு நியூட்ரலுக்கு இடையான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா 230. நமக்கு தெரியும் எங்கே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுதோ அங்கே மட்டும்தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும்னு சொல்லிட்டு, இதை நம்ம ஒரு பல்புக்கு கொடுக்கும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குது, அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிட்டு பல்பு வந்து என்னன்னா க்ளோ ஆகும். இப்படி நம்ம ஒரு பல்புக்கு ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்காம ரெண்டு பக்கமும் நம்ம ஃபேஸ் கொடுத்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் கிரியேட் ஆகாது. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகல அப்படின்னா எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்காது. எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கல அப்படின்னா பல்ப் வந்து என்னன்னா க்ளோ ஆகாது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்ப பல்ப் வெடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. பல்ப் வெடிக்காது. இதை நான் ஏன் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் அப்படின்னா, இதே கான்செப்ட் தான் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல பேர்டு உட்காரும் போதும் அந்த பேர்டுக்கு ஷாக் அடிக்காது இல்ல, அந்த கான்செப்டும் இந்த கான்செப்டும் சேம் தான். டிரான்ஸ்மிஷன் லைன்ல பேர்ட்ஸ் உட்காரும் போது ஏன் பேர்ட்ஸுக்கு ஷாக் அடிக்கல அப்படின்னா, அந்த ரெண்டு காலுக்கு இடையில எந்த விதமான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் கிரியேட் ஆகாது, அதனால தான் அந்த பேர்ட்ஸுக்கு ஷாக் அடிக்காது. இப்போ அந்த பேர்ட்ஸுக்கு ஷாக் அடிக்கணும் அப்படின்னா ரெண்டு வழி இருக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உட்கார்ந்துருக்க லைனுக்கும் பக்கத்து லைனுக்கும் கான்டாக்ட் ஆச்சு அப்படின்னா அதோட கால் ஒரு லைன்லையும் இன்னொரு கால் இன்னொரு லைன்லையும் வச்சிருந்தது அப்படின்னா ஷாக் அடிக்கும். ஏன் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். ரெண்டாவது வழி, அது ஒரு கால் வந்து என்னன்னா ஒரு லைன்லையும் இன்னொரு கால் வந்து என்னன்னா எர்த்தில் படுற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் மேலே வச்சிருந்தது அப்படின்னா அதற்கு ஷாக் அடிக்கும். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் ஒரு இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ நம்ம நண்பர்களும் பயன்பெறட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் அப்லோட் செஞ்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து தமிழ் மொழியில போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.